அனைவருக்கும் ரம்ஜான் வாழ்த்துக்கள். ஒரு மாபெரும் சமத்துவமான ஒரு நல்ல நிகழ்வு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சமத்துவ மங்கை அந்நியார் அவர்கள் வந்து ஒரு சில விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருந்தோம். இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் வந்து நம்ம வந்து அழைச்சி இங்கே வந்து நோன்பு திறக்கிற நிகழ்ச்சியை வந்து நடத்த வேண்டும் சொல்லியிருந்தோம். அது வந்து நம்மளுடைய மாநில செயலாளர் திருவண்ணன் அவர்கிட்ட சொல்லி அவர் வந்து உடனே வந்து இதை வந்து ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு முழுக்க வந்து ஆதரவோடு நம்மளை வந்து அரவணைச்சு இதை வந்து நம்மளுடைய சமத்துவ மங்கை அந்நியாரோட கொண்டு போய் அவங்களும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முக்கியம் வந்து இஸ்லாமிய அழைச்சி இது உடனே நடத்துங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய சமத்துவ தலைவர் அண்ணன் ஆம்சா அண்ணன் பார்த்தீங்கன்னா எந்த நம்மளுடைய மாநில பொறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்துல எந்த இடத்துலயும் வந்து நோன்பு தடுக்கும் நிகழ்ச்சி வந்து நடைபெற்றால் உடனடியாக வந்து பாத்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சியில வந்து உடனே கலந்துப்பார்கள். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அதனாலதான் வந்து எல்லா ஒரு நிகழ்ச்சியிலும் கலந்துப்பாரு. அதனால வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து சமத்துவ தலைவர் என்று சொல்லி அழைக்கப்பட்டது. ஏன்னா இன்னொருக்கும் பாத்தீங்கன்னா அவர் இல்லாம இருந்தா கூட ஒவ்வொரு நம்மளுடைய மக்கள் இடத்துலயும் சரி நம்ம பொறுப்பாளர் இடத்துலயும் சரி வந்து மனசுல வந்து பாலமா பதிஞ்சிருக்கிறார். இது வந்து யாராலும் அழைக்க முடியாதது. இது வந்து நம்ம வந்து நல்லா தெரியும். அதே போன்று ஏன்னா வந்து அன்னிகிட்ட சொன்ன உடனே இந்த நிகழ்ச்சி உடனே ஏற்பாடு பண்ணி நல்லா பிரம்மாண்டமா பண்ணணும், யாரும் எந்த குறைபாடும் வரக்கூடாதுன்னு சொல்லி இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. அது آمين الحمد لله رب العالمين والصلاة والسلام عليك يا رسول الله صلى الله تعالى عليه وسلم. اللهم ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم إنك عفو كريم تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. குற்றம் குறைகளை மன்னித்தருவார் ரஹ்மானே. யாரா நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் புரிந்தும் புரியாமலும் இரவின் இருட்டிலும் பகலின் வெளிச்சத்தும் செய்த அனைத்து சிறிய பெரிய பாவங்களை உமது நேரான கண்ணை கண் கொண்டு மன்னித்தருவார் ரஹ்மானே. யாரா எங்களுடைய தாய் தந்தை யாரா எங்களுடைய தொழில்துறை வியாபாரம் அனைவருக்கும் ரம்ஜான் வாழ்த்துக்கள். ஓகே மேடம், தேங்க்யூ. அனைவருக்கும் ஜெய்பி. இன்றைய தினம் அரசியல் குரு மாண்யவர் காஞ்சிராம் அவர்களுடைய பிறந்தநாள் தினத்தன்று தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பில் இஃப்தார் விருந்து நிகழ்ச்சி சென்னை மாவட்டத்தினுடைய பொறுப்பாளருடைய ஏற்பாட்டில் மிக சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய சமத்துவ தலைவர் இஸ்லாம் மதத்தை மிக மிக அதிகமாக நேசித்தார். ஏனென்று சொன்னால் எங்கள் தலைவர் அடிக்கடி சொல்லுவார், ஒரு சகோதரத்துவமும் சமத்துவமும் நிறைந்த மதம் இஸ்லாம் மதம் என்று சொல்லுவார். அவர் வாழ்கின்ற காலத்திலேயே இந்த நிகழ்வை நடத்த வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் அது சாத்தியமில்லாமல் போயிற்று. அவருடைய கனவை நிறைவேற்றுகின்ற வகையில் என்னுடைய அந்நியார் சமத்துவ திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இன்றைக்கு இந்த நிகழ்வை நடத்தியிருக்கிறார். ஒரு சமத்துவ தலைவருக்கு இஸ்லாம் மக்களை சிறுபான்மை மக்கள் என்று சொன்னால் கூட கோபம். ஏனென்று சொன்னால் இஸ்லாமியர்கள் இந்த மண்ணினுடைய மக்கள். அவர்கள் சிறுபான்மை மக்கள் என்று சொல்லக்கூடாது, அவர்களை சொல்லக்கூடாது என்று சொல்லுவார். அவர்கள் பெரும்பான்மை மக்கள் என்று மாண்யவர் காஞ்சிராம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். பட்டியலின பிற்படுத்தப்பட்ட மத சிறுபான்மை மக்கள் ஒருங்கிணைந்து பகுஜன் மக்கள் என்று மாண்யவர் காஞ்சிராம் அவர்கள் சொன்னார். பகுஜன் என்று சொன்னால் பெரும்பான்மை மக்கள் என்று பொருள். ஆக சிறுபான்மை மக்கள் என்று இஸ்லாமியர்களை அழைக்கக்கூடாது. அவர்கள் இந்த மண்ணினுடைய மைந்தர்கள், இந்த மண்ணினுடைய பூர்வீக குடிகள், இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள். எனவே அவர்களை பெரும்பான்மை மக்கள் என்று தான் அழைக்க வேண்டும் என்று என்னுடைய சமத்துவ தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் சொல்வார். ஆக இந்த தொலைநோக்கு பார்வையோடும் ஒரு நுட்பமான அறிவோடும் சமத்துவ தலைவரான ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இஸ்லாம் மக்களை அணுகினார். அவர் இருந்திருந்தால் அவர் நினைத்ததைப் போல இங்கே அத்தகைய ஒருங்கிணைப்பு மிக விரைவில் ஏற்பட்டிருக்கும். அவருடைய கனவை நனவாக்குகின்ற வகையில் என்னுடைய
பசியினுடைய அருமை தெரிய வேண்டும் என்பதற்காக. ஏன் பசியினுடைய அருமை தெரிய வேண்டும் என்று சொன்னால், உலகத்தில் நிறைய பேர் உங்களுடைய செல்வத்தை சேர்த்து வச்சுக்குவாங்க. சேர்த்து வச்சுக்கிறதுடைய விளைவு என்னன்னா, இந்த செல்வம் இல்லாத மக்கள் பசியாலும் பட்டினியாலும் வேதனைப்படுவார்கள். எனவே அனைத்து மக்களும் இந்த பட்டினியினுடைய வலியை, வேதனையை, இல்லாமையினுடைய வலியின் வேதனையை உணர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நோன்பு இருக்கப்படுகிறது என்று சமத்துவ தலைவர் அடிக்கடி சொல்லுவார். அந்த வகையிலே பசியினுடைய அருமை தெரிய வேண்டும், இங்கே இல்லாத நிலை வேண்டும் என்கிற நோக்கத்திலேயே இந்த இஃப்தார் விருந்து சிறப்பான முறையிலே நடைபெற்றிருக்கிறது. இந்த நிகழ்வில் பல பகுதிகளிலிருந்து இஸ்லாமியர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்தி கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே இது வெறுமனே ஒரு மத நிகழ்வு மட்டுமல்ல, இது ஒரு மத நல்லிணக்க நிகழ்வு. சமத்துவ தலைவர் வழியிலே இதை குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால், இது ஒரு பகுஜன் நிகழ்வு. ஆக அத்தகைய பகுஜன் நிகழ்வு இன்றைக்கு என்னுடைய அந்நியார் திருமதி ஆம்ஸ்டாங் அவர்கள் முன்னிலையில் மிகச்சிறப்பாக சமத்துவ தலைவருடைய கனவை நனவாக்கும் வகையில் இருக்கிறது. இன்னும் சில தினங்களில் எங்களுடைய இஸ்லாமிய சகோதரர்களுடைய ரமலான் பண்டிகை வரவிருக்கிறது. இந்த ரமலான் பண்டிகைக்கு தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி சார்பாக எங்களுடைய இஸ்லாமிய உறவுகளுக்கு மனமார்ந்த ரமலான் வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். அட்வான்ஸ் ரமலான் நல்வாழ்த்து. தேர்தல் தேர்வு